கடவுளால் படைக்கப்பட்ட மனித பிறவி விசேடமானது. ஆறாவது புத அறிவான ஞானம் மனித பிறவிக்கு மட்டும்தான் உள்ளது. தவறு செய்த சிலர் கண்ணிருந்தும் குருடானேன் என்று தம்மை நொந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் குறிப்பிடும் கண்தான் ஞான கண். ஊனக்கண்களால் செவிகளால் பார்த்தவையும் கேட்டவையும் சில வேளைகளில் உண்மையாக இருப்பதில்லை. இந்த உண்மையை உணர்த்த பட தயாரிப்பாளர்கள் கூட திரைப்படங்கள் நாடகங்களை தயாரிக்கிறார்கள். ஊனக்கண்களால் பார்த்தவற்றையும் செவிகளால் கேட்டவற்றையும் உண்மையென நம்பி தீர்ப்பு சொல்லப்படுகின்றது. திரைப்படத்தை நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த தீர்ப்பு பிழையானதென உணர முடிகின்றது. உண்மையை கண்ணால் பார்த்தவற்றையும் காதால் கேட்டவற்றையும் விட வேறாக இருப்பதை நாம் உணர முடிகிறது. அந்த உணர்வுதான் நல்லெண்ணம் என்று முத்தையா முனிவர் எடுத்து கூறுவார். முத்தையா சுவாமிகள் ஆன்மீக கருத்துகள் எல்லாவற்றையும் நல்லெண்ணம் என்ற ஒரு பதத்துக்குள் உள்ளடக்கியதாக குறிப்பிடுகிறார். மூச்சுக்காற்று, நம்பிக்கை, நன்றி, அன்பு, சாதனை ஆகியவை நல்லெண்ணத்தின் உள்ளடக்கங்கள் என குறிப்பிடுகிறார். மனிதம் என்பது நல்லெண்ணமாகும். மனச்சாட்சி சொல்லும் உண்மைதான் நல்லெண்ணமாகும். ஏதோ ஒரு வகையில் உமக்கு யாராவது உதவி செய்தால் அவருக்கு நன்றி சொல்லவில்லையானால் நீர் மனிதராக கருதப்பட முடியாது என்பது முத்தையா முனிவர் கருத்தாகும். நேற்று இருந்த நண்பர் இன்று இல்லை, ஆனால் நீர் இன்று உயிரோடு இருக்கிறீர். இதற்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். யாருக்கு நன்றி சொல்வீர்? கடவுளுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். உதவி செய்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நல்லெண்ணமாகும். இது உன் கடமை. இன்று நீர் உயிரோடு இருப்பதற்காக நன்றி சொல்லுவதானால் கடவுள் என்றொருவர் இருப்பதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். கடவுளை நம்புவது மட்டும்தான் நம்பிக்கை என்றில்லை. நல்லதை செய்தால் நல்லதை அனுபவிப்பாய் என்பதையும் உன்னால் நம்ப முடிய வேண்டும். கடவுளை நீர் நம்பாவிட்டாலும் இயற்கை விதியை நீர் நம்பியே ஆக வேண்டும். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது இயற்கை விதி. இதற்கு பல உபகதைகள், உதாரணங்கள், புராணங்கள் எடுத்து காட்டப்படலாம். மற்றவருக்கு துன்பம் ஏற்படுத்தாதவாறு தன் செயல்களை புரிய நினைப்பதே நல்லெண்ணமாகும். மற்ற எந்த உயிருக்கும் துன்பம் நேரிடக்கூடாது என்ற உணர்வு நல்லெண்ணமாகும். தன் செயல்களால் மற்ற உயிர்களுக்கு நன்மை ஏற்படாது விட்டாலும் துன்பம் நேரக்கூடாது என்ற மனநிலையே நல்ல எண்ணமாகும். இந்த நல்லெண்ணமும் நம்பிக்கையின் வடிவமே. கடவுளும் நல்லெண்ணமும் நம்பிக்கையின் உருவாக்கமே. கடவுளை நம்புகிறவர் தன்னால் சாதனை படைக்க முடியும் என்பதையும் நம்பியே ஆக வேண்டும். கடவுள் என்பது உலகை இயக்குகின்ற சக்தி என நம்புகிறவர் மனிதனின் சக்தியின் வடிவம் என்பதை நம்பியே ஆக வேண்டும். கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் இல்லை, ஆனால் மனிதனுக்கு உடல் என்னும் ஒரு உருவம் உள்ளது. அவ்வளவுதான் வித்தியாசம். கடவுளின் ஒரு பகுதியான ஆன்மா மாயையால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் தன்னை உணர்ந்தால் மனிதன் சாதனை படைக்கலாம் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். நல்லெண்ணம் தொடர்பாக அடுத்தது மூச்சு காற்று. மூச்சு நின்றால் மனிதன் இல்லை. நல்லெண்ணத்தை காவி செல்வது மூச்சு காற்றாகும். உடல் உறுப்புகளுக்கும் மனதுக்கும் நல்லெண்ணத்தை நன்மைகளை கொண்டு சேர்ப்பது மூச்சு காற்றாகும். அதற்கான பயிற்சியே தியான பயிற்சி என்று முனிவர் சொல்லுவார். நல்லெண்ணத்தின் மூலமாக உடல் உறுப்புகளுக்கும் மனதுக்கும் நல்லெண்ணத்தை கொண்டு சேர்ப்பது மூச்சு காற்றாகும். தியானம் என்பது கடினமான வேலை இல்லை. தியானத்தை எளிதாக ஆரம்பித்து நாளாந்த மூச்செடுத்து விடும் இலகுவான செயலாக மாற்றிவிடலாம் என முத்தையா சுவாமிகள் சொல்வார். முதலில் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு இடத்தில் 2 நிமிடங்கள் இருந்து எழும்பு என்று சொல்லுவார். பின்னர் 2 நாட்களின் பின்னர் அந்த 2 நிமிட நேரத்துக்குள்ளே மூச்சு உள்ளே போவதையும் மூச்சு வெளி வருவதையும் மட்டும் அவதானி என்று சொல்லுவார். இன்னும் 2 நாட்களின் பின்னர் அந்த 2 நிமிடத்துக்குள்ளே அன்று நடைபெற்ற நிகழ்வுகளை நினைத்து பார் என்று சொல்லுவார். இப்படி சில நாள் போக இது உனக்கு ஒரு விருப்பமான வேலையாக வந்து விடுவதை உணர்வார். வணக்க நேரத்தை நீராக உயர்த்துவாய். எண்ணங்களை மேலும் விரிவாக்க விரும்புவாய். இந்த அனுபவத்தை தியானத்தில் ஈடுபடுகின்றவர்களிடம் கேட்டு நீர் உணர முடியும். தியானத்தின் போது நான் நினைப்பதற்கு மேலாக வேறு எண்ணங்கள் வந்து குழப்புகின்றன என்று சிலர் சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு 2 நிமிட நேரம் மூச்சை உள்ளே போவதையும் மூச்சு வெளியே வருவதையும் அவதானியுங்கள். மூச்சை சிறிது நீளமாக இழுத்து நீளமாக விட்டு பாருங்கள். இடையே எந்த எண்ணமும் மனதில் வரவில்லை என்பதை உணர்வீர்கள். மூச்சு பயிற்சி என்பது நல்லெண்ணத்தை நிலைநிறுத்தும் பயிற்சியாகும்.
கண்ணுக்கு புலப்படாத கற்பனைக்கும் எட்டாத கடவுள் நல்லெண்ணம் என்று ஞானிகள் அறிவார்கள். மற்றவர்கள் அறிய வேண்டுமானால் கடவுளை திடமாக நம்ப வேண்டும், அல்லது ஒரு குருவை கடவுளாக நம்ப வேண்டும். இல்லாவிட்டால் நல்லெண்ணத்தை கடவுளாக நம்ப வேண்டும் என்று முத்தியா முனிவர் சொன்னார். கடவுளை தப்பு வேண்டி தப்பு. அன்பு இன்பத்தின் ஊற்றாகும். அன்பு உறவுகளை கொடுக்கும். முழு உலகும் அன்புக்காக இயங்குகிறது. அன்பு சாதி சமய வர்க்க வேறுபாடுகளை கடந்தது. காதல் அதற்கான ஒரு உதாரணமாகும். தாய்மையின் அன்பு தெய்வீகமானது. எல்லா உயிரினங்களிலும் அத்தன்மையை காணலாம். தந்தையின் அன்பு கடவுளின் அன்புக்கு சமனானது. எவர் அன்பு செலுத்தினாலும் அது இன்பத்தின் எதிர்பார்ப்பாகும். அன்பு செலுத்துவதால் எவருக்கும் துன்பம் ஏற்படுவதில்லை. விருப்பம், பாசம், இரக்கம், கருணை, காதல், பற்று என்றெல்லாம் சொல்லப்படுவது ஒன்றே. அன்புக்கு எல்லையிட முடியாது, தாழிட முடியாது. குடும்பம், சமூகம், நாடு, உலகம் என்று அன்பின் எல்லை விரிவடைய முடியும். விரிவெல்லையின் அளவை பொறுத்து அதனால் கிடைக்கும் இன்பத்தின் அளவும் விரிவடைந்து செல்லும். இன்பத்தின் அளவு அதிகரிப்பதுடன் பேரின்பமும் சித்தியாகும். அவதார புருஷர்களின் அன்பு கொண்ட செயற்பாடுகள் ஒரு பிரிவினருக்கு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. இதனால் அவர்கள் அடையும் இன்பம் பேரின்பமாகும். விரிவடைந்த உலகளாவிய அன்பினை அடிப்படையாக கொண்டதே நல்லெண்ணமாகும் என முத்தியா முனிவர் குறிப்பிடுவார். அதிக இன்பத்தை பெற விரும்புகிறவர் அன்பை விரிவாக்கி அள்ளி வீச வேண்டும். அது உருமாறி இன்பம் என்ற வடிவில் உன்னை நோக்கி வரும் என முத்தியா முனிவர் சொன்னார். அடுத்ததாக மனிதர் அடையும் இன்பத்தின் அளவை நிச்சயிப்பது கடவுள் மேலான நம்பிக்கையாகும். நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம் என்பதை நம்ப முடியுமானால் கடவுளை நம்பலாம். கடவுளை நம்பினால் மட்டுமே உன்னை உணரலாம். உன்னை உணர முடியுமானால் மட்டுமே உன்னாலும் உலகில் சாதனை படைக்க முடியும். எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கவும் கடந்த கால துன்பங்களை மறக்கவும் வேண்டுமானால் கடவுளை நம்ப வேண்டும். எல்லாவற்றிலும் திடமான உறுதியான மனம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான மறந்தே தியான பயிற்சியாகும். இன்பத்தை பேரின்பத்தையும் அடைய பற்றி துறக்க வேண்டும் என்பதில்லை. துறவியாக வேண்டும் என்பதோ அவசியமில்லை. ஒருவருடைய செயல்கள் நல்லெண்ணத்துடன் தீர்மானிக்கப்பட்டவையாக இருந்தால் சாதனையும் படைக்கலாம், சித்தியும் பெறலாம், முத்தியும் அடையலாம், இன்பமும் அடையலாம், பேரின்பமும் அடையலாம் என முத்தியா முனிவர் சொன்னார்.